தேவ செய்தியின் தலைப்பு குடும்பம் ஒரு பரலோகம். குடும்பம் ஒரு பரலோகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை சிருஷ்டித்து அந்த மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு துணையை உருவாக்கி கொடுத்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தார். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் மனிதனை பூமியின் மண்ணினால் தான் உருவாக்கினார். ஒரு சாதாரணமாக உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனாகவே அவனை உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் என்ன சொல்லி மனிதனை உருவாக்கினார்? ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க. மனிதனை அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா அவருடைய இருதயத்தில் உள்ள எண்ணம் அந்த மனிதனுடைய சாயல் தேவ சாயலாய் இருக்குமானால் அவனுடைய இருதயத்திற்குள் தேவனுடைய சுபாவங்கள் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் பரலோகத்திற்கு ஒரு நிழலாட்டமாய் இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்திலே தான் மனிதனை தேவ சாயலாக உருவாக்குகிறார். இரண்டாவது, மனிதன் தனியா இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னாரே. அப்படி சொன்ன கர்த்தர் அந்த மனிதனை உருவாக்கினது போல மண்ணினால் உருவாக்கியிருக்கலாம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. அந்த மனிதனுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை வர வைத்து அவனுடைய விலா எலும்புல ஒன்றை எடுத்து அந்த எலும்பை மனுஷியாக்கி அவன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அவன் மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்டபடினால மனுஷிங்கிற பேர் வருகிறது. இதுலயும் ஒரு பரலோக நிழலாட்டம் மறைந்து கிடக்கிறது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க. இவரை கொண்டு வருகிறதற்கு முன்னால வேதம் அவர்களை மனுஷன் என்றும் மனுஷி என்று தான் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. அவர்களை உருவாக்கும் பொழுது அதை மனுஷனாக தான் உருவாக்குகிறார், மனுஷியாக உருவாக்குகிறார். அவன் விலா எலும்புல இந்த எடுத்து மனுஷியை உருவாக்கி இப்ப அவன் கையில வந்து கொடுக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷங்கிற பேரும்
மனுஷிங்கிற பேரும் மாறி புருஷன்கிற பேரும் மனைவிங்கிற பேரும் வருகிறது. 23வது 24வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும், புருஷன் என்று சொல்லப்படுகிறது, மனுஷன் புருஷனாக மாறிவிடுகிறார். வாசிப்போம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஸ்திரீயானவள் மனுஷின் எழுதப்பட்டது, இப்பொழுது மனைவியாக மாறுகிறார். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் இந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுகிறது அவர்தான். அப்போ பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி பூலோகத்திலையும் குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். அது ஒரு நிழலாட்டமாக ஒரு வாழ்க்கை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீ பரலோகத்துக்கு போனீன்னா எப்படி வாழ முடியுமோ அதை பூலோகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் கொண்டு வந்து இணைக்கிறார்? They were united by God. நல்லா கவனிக்க வேண்டும். They have not chosen each one of them. The Lord, He Himself has created this wife from the bone of the person, and He Himself has brought her to the man. Unite them, they became husband and wife. அப்ப அங்க ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்குது. அந்த குடும்ப வாழ்க்கை தேவனோடு கூட லிங்க் ஆகியிருக்கிறது. அவர்களுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அவர்களுடைய உறவு தேவனோடு கூட இருக்கிறது. 24வது வசனத்துல கடைசி பகுதி, அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். 2 பேரும் ஒன்றுதான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவங்க ஒன்னு ஆயிட்டாங்க. ஆண்டவரால் இணைக்கப்பட்டுட்டா அவங்களை யாருமே பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. இதை குறித்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனம், இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களும் பிரிக்க கூடாது, கணவன் மனைவியும் தன்னாலையும் பிரிந்து போய்விடக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த இணைப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வசனங்களின்படி விவாகம்ங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, தகப்பனையும் தாயையும் ஒதுக்கிடுவான் என்ற அர்த்தம் அல்ல. நல்ல கவனிங்க. அதுவரைக்கும் தாய் தகப்பனுடைய அன்புல வளர்க்கப்படுகிறான். அதுவரைக்கும் தாய் தகப்பனுடைய அன்புல வளர்க்கப்பட்டவன் அந்த அன்பை விட்டு மனைவியோடு இணைக்கப்படுகிறான். அப்போ அவனுடைய அன்புங்கிறது தாய் தகப்பனை விட மனைவியோடு அதிகம் இருக்க வேண்டும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே மாமிசம். இவங்க 2 பேரும் ஒரே மாமிசம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கணவன் மனைவிங்கிறது ஒரே மாமிசம். அப்போ அவர்களுக்குள்ள ஒரே சிந்தனை இருக்க வேண்டும்.
மனைவிக்கு ஒரு சிந்தனையும் கணவனுக்கு ஒரு சிந்தனையும் வரும் பொழுது குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியாது. In every aspect of your life, cooperate with each other with one accord. நல்லா கவனிங்க. ஒருவரோடு ஒருவர் இசைந்து ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். மனைவி ஒரு காரியம் விரும்புகிறார், அது கணவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அது வேண்டாங்கும் போது மனைவி அதை செய்யக்கூடாது. கணவன் ஒரு காரியத்தை விரும்பி செய்யணும்னு விரும்பி மனைவிட்ட சொல்றான், வேண்டாம்ப்பான்னு அவ சொல்றா, உடனே கணவன் அதை செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒரு குடும்பம் பரலோகமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் பரலோகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி ஆண்டவர் இணைக்கிறாரு. கணவனும் மனைவியும் இசைந்து இருக்க வேண்டும். ஏன் ஒரே சரீரமாக உருவாக்குகிறாரு? ஏன் விழா எலும்புல இருந்து எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்குறார்? மண்ணில் உருவாக்கலாமே. அது திரித்துவ தேவனுடைய சாயலுக்குள்ள கொண்டு வருகிறாரு. நமக்கு பிதான் சொல்லி ஒரே ஒருவர் தான். நல்லா கவனிங்க. அந்த பிதாட்டை இருந்து தான் குமாரன் வெளியே வருகிறாரு. அந்த பிதாட்டை இருந்து தான் ஆவியானவர் வெளியே வருகிறாரு. அதனால அவர்களை வேதம் எப்படி சொல்லுகிறதா? 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒன்றாயிருக்கிறார். அதான் முக்கியமான வார்த்தை. நல்லா கவனிக்க வேண்டும். இவங்க 3 பேரும் ஒன்றாக இருக்கிறாங்க. எப்படி புருஷனுடைய விழா எலும்புல இருந்து மனுஷியை உருவாக்குகிறாரோ அதே மாதிரிதான் பிதாவினிடத்தில் இருந்து ஆவியானவரும் வெளியே வருகிறாரு. பிதாவினிடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவும் வெளியே வருகிறாரு. தனித்தனி நபர் அல்ல. இது அநேகருக்கு புரியாது. ஆண்டவருடைய 2வது வருகைக்கு அப்புறம் வெளிப்படுத்தல வாஸ்தா தெரியும். 2வது வருகைக்கு அப்புறம் ஒரே தேவன் என்று எழுதப்பட்டிருக்கும். அதற்கு அப்புறம் ஒரே தேவன் தான். நாம் அதை அறிந்து கொள்ள. அப்படி ஆவியானவர் எங்கிருந்து எப்படி வருகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது, பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவர், அவர்கிட்ட இருந்து அவர் வர்ற வெளியே. அதாவது ஆவியானவர் சொல்லும்போது அவர் பிதாவினுடைய ஒரு பகுதி, அவர் பிதாவினுடைய ஒரு, அதாவது அவரிடத்தில் இருக்கிற ஆவியானவர். அதனாலதான் வேதம் அவரை கிறித்துவ தேவன் என்று சொல்லுகிறது. போகட்டும், வாசித்தோம். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, இவர்கள் 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்ப வார்த்தைன்னு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம்
19வது அதிகாரம் 13வது வசனத்துல அவரை தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும். வாசிப்போம். இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்ப அவரு பிதாவோடு தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் மூலமாகத்தான் அங்க உலகமே பிறக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. அது எப்படி அவர் பிதாவோடு இணைஞ்சிருக்கிறாருங்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். வாசிப்போம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப அந்த வார்த்தைன்னு சொல்லியே அவருக்கு அந்த பேரு. The Lord created the world only through words. வார்த்தையில தான் உருவாக்கினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வேதம் சொல்லுகிறது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கே யோவான் 1வது அதிகாரத்தில் வாசித்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாக அந்த வார்த்தையில தான் உருவாச்சின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி எப்படி சிருஷ்டித்தான வாசிப்போம். பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் தான் இயேசு. நல்லா கவனிங்க. He is the light. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர்தான் ஒளி ஐயா. He is the light. இப்போ அவரோடு கூட இருக்கிறவராக இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பரலோகம்னா எப்படி இன்பமா இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆவியானவரும் அவர்கிட்ட இருந்து தான் வர்றாரு, இயேசுவும் அவர்கிட்ட இருந்து தான் வர்றாங்க. இப்போ இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக அங்க இருக்கிறாரு. பரலோகம் சொல்றது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற அவர் எங்க இருக்கிறாரா? பிதாவினுடைய மடியில. ஆவியானவரை குறித்து அப்படி சொல்லாரு. அவருடைய மடியில் இருக்கிறேன்னு சொல்லப்பட்டபடினாலதான் அவரை குமாரன் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க 3 பேரும் ஒன்றாக்காங்க, அவங்கள பிரிக்கவே முடியாது. பிதா அவருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறாரோ அது ஆவியானவர் அப்படியே செய்வார்.
பிதா குமாரனிடத்தில் என்ன கட்டளை இடுகிறாரோ குமாரன் அதை அப்படியே செய்வார். அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறான கருத்து இருக்கவே இருக்காது. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சுயமா ஒண்ணுமே செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து அவர் இஷ்டத்துக்கு பூமிக்கு வர மாட்டாரு. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். நல்லா கவனிங்க, அவங்க ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. மாறான கருத்து அங்க கிடையாது. ஒரு கணவன் மனைவியுடைய உறவு அப்படிதான் இருக்க வேண்டும். அங்கதான் பரலோகத்தை நீங்க பார்க்க முடியும். அங்கதான் பரலோக இன்பம் இருக்குது. தேவனே உடைய சித்தத்தின்படி செய்து வருகிறேன்னு சொன்னாரே. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49, 50 வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் பிதாதான் கட்டளையிட்டார். நான் சுயமா ஒன்று செய்ய மாட்டேன். நல்லா கவனிக்க வேண்டாம். வாசிப்போம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். Jesus Christ, as long as he was in the world, he never did anything on his own. அவர் சுயமா ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. எல்லாம் கவனிங்க, அவர் பிதாவிடத்தில் இருந்து வந்தவர். a part of the father. மனைவிங்கிறவா a part of the body of his husband. அதுக்கு தான் ஒரே சரீரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பம் பரலோகமா இருக்க வேண்டும். நீ குடும்பமா பரலோகத்துக்கு வர்றதான் கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டாம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் தெரிந்தெடுக்கிறாரு. அந்த ஒருத்தர் மூலமா தான் முழு குடும்பத்தையும் ரட்சிக்க வைக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீயும் முதல்ல நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. நல்லா கவனிக்க வேண்டாம். கணவனும் மனைவியும் எப்படி வாழ்றீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைகள் வளரும். They are your image. நல்லா கவனிக்க வேண்டாம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அழைப்பு வந்ததுனால யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கலைன்னு போக மாட்டாரு.
அழைக்கப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்க அழைச்சாங்க, ஒரு விருந்தாளியை அழைச்சாங்க, ஒரு விருந்தாளியா போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவ்வளவுதான். இனிமே அவர் எது செய்கிறதா இருந்தாலும் பிதாட்ட இருந்து வரணும். வாசிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை வரல, என் வேலை வரல. சம்பந்தப்பட்டவங்க தான் வந்து கேட்கணும் ஒழிய நீ கேட்டு பதில் கொடுக்க மாட்ட. நல்ல கவனிங்க. உனக்கு ஒன்று தேவைன்னா நீ நேரடியாக தான் அவர்கிட்ட கேட்கணும் ஒழிய அதுக்கு மரியாள்கிட்டையோ மார்த்தாள்கிட்டையோ யோசிப்படியோ அவங்க மூலமாக போய் கேட்க முடியாது. அவன் என் வேலை வரலன்னு சொல்றாரு. அப்ப பிதாவுடைய கட்டளை என்னதான் இருந்திருக்கணும்? யாருக்கு எது தேவையோ அவங்க வந்து கேட்கட்டும். அப்போ அங்க இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க, நீங்களே அவர்கிட்ட போய் கேளுங்க. அற்புதம் நடக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். லாசரு வியாதியா இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவன் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். ஏன் அவள் இந்த காரியத்தெல்லாம் சொல்றாங்கன்னா, அந்த லாசரு குடும்பத்துக்கும் இயேசுவுக்கும் உள்ள அன்பு எவ்வளவு இருக்குதுங்கிறத தெரியப்படுத்துது. அது எழுதப்படுகிறது. வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல. எப்படி சொல்றாங்க? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டாம். ஏன் நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னாங்க? 5வது வசனம் வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அந்த குடும்பத்தில் அதிக அன்பு வைத்திருந்தார். அந்த உரிமையில அவர் வைத்திருந்த அன்பின் நம்பிக்கையில அவன் சுகவீனமாய் இருக்கிறான்னு சொல்றாரு. அவங்க வந்து சொன்ன உடனே அவர் என்ன சொல்ற? வாசிப்போம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் அவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அங்க தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாய். தேவன் மகிமைப்பட்டால் மட்டும்தான் இவர் மகிமைப்பட முடியும். நல்லா தெரிந்துக்கிடுங்க. அவர் எல்லா மகிமையும் பிதாவுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. பிதா, குமாரன், பரிசுத்தாவிங்கிறது ஒரு குடும்பம். அது ஒரு பரலோக குடும்பம். பரலோக இன்பத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். போகல, உடனே போகல. அவருக்கு தெரியும் அவன் செத்துருவான் தெரியும். நல்ல கவனிங்க. அவன் செத்துருவான் தெரியும். அதுதான் பிதாவுடைய சித்தம். இவர் போயிட்டாருன்னா சாக மாட்டான். இவர் போயிட்டாருன்னா சாக மாட்டான். ஐயா,
அங்க பிதா மகிமைப்பட வேண்டும். காத்து கிடக்கிறார் மேலும் 2 நாள். பிதாட்ட இருந்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வருகிறாரு. 17வது வசனம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். 4 நாள் ஆயிருச்சு. 41வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னது செவி கொடுத்தபடினாலா? லாசருவை எழுந்திரு சொல்லலையே. அங்க காத்து கிடந்தாரே, அவர் உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி. அவர் உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி அங்க காத்து கிடக்கிறாரு. பிதாவு நாம மகிமைப்பட வேண்டும். 4 நாள் இல்லையா, 40 நாள் கழிச்சு வந்தாலும் கர்த்தர் எழுப்பி விடுவாரு. காத்திருக்கிறாரு. அங்க வந்து சொல்லு, நீ எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. நீர் என்னை அனுப்பினது, நானும் வரலாண்டவரே. அவரை வரல, சுயமா செய்ய மாட்டாரு. கணவன் மனைவி உறவு அப்படிதான் இருக்கணும். சுயத்துக்கு எங்கேயும் போயிடாதீங்க, சுயத்துக்கு செஞ்சிடாதீங்க. எது நல்லதுங்கிறத கணவன் சொன்னாலும் சரி, எது நல்லதுங்கிறத மனைவி சொன்னாலும் சரி, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உன் குடும்பம் பரலோகமாக இருக்கும், உன் குடும்பம் இன்பமாக இருக்கும். should not have different ideas, should not have different opinions, should not have different thoughts. குடும்பம் பரலோகமாக இருக்கும். நல்லா கவனிங்க, உன் குடும்பம் பரலோகமாக இருக்கணும். நமக்குள்ள ஒரு வித்தியாசமான கருத்து, நமக்குள்ள ஒரு வித்தியாசமான சிந்தனைகள், நமக்குள்ள வித்தியாசமான ஐடியாக்கள் இருக்கும் பொழுது அங்க கோஆபரேஷனும் இருக்காது, கோஆர்டினேஷனும் இருக்காது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். தகப்பனையும் தாயையும் விட்டு நான் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர் ஒரே மாமிசமாக இருப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கணவன் வந்து தாய் தகப்பனை விட மனைவி மீது அதிக அன்பு வைக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியை குறித்தும் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 45வது சங்கீதம் 10வது வசனம். குமாரத்தையே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்பொழுது ராஜா அங்க போயிட்டு அம்மா வீட்டுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டே இருக்காதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ரெபேக்கால பொண்ணு பேசுறதுக்கு எலியாசர் வந்து நிற்கிறான். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. பிள்ளைய நீங்க கூட்டிட்டு போகலான்னு கூட சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும் படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். அவளை அழைச்சிட்டு போகலாம். அதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ வர சம்மதிக்கணுமே. இது பெற்றோருடைய விருப்பம், கூட்டிட்டு போங்கிறது. அவ விரும்புறாளா இல்லையான்னு தெரியாது. 57 இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். இந்த மனிதனோடு எங்க போறானே தெரியாது, அவன் எங்க இருக்கானே தெரியாது. இப்பதான் உறவு முறையெல்லாம் எலியேசர் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும். எல்லா ஹிஸ்டரியும் எலியேசர் வந்து சொல்லி முடிச்சிருவான். யாருன்னு தெரியாது, எங்க போறோன்னு தெரியாது. அவங்க கேட்குறாங்க, நீ போறியாமா? வாசிங்க. அவள் போகிறேன் என்றால், அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிராமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அழைப்பித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். முடிஞ்சு போச்சு, திரும்ப வர முடியாது. எங்க போகிறான்னு தெரியாது, எங்க வாழ போறான்னு தெரியாது, மாப்பிளக்காரன் யாருன்னு தெரியாது, மாப்பிளக்காரன் எப்படி வச்சிருப்பான்னு தெரியாது. அது அத்தனையும் எலியேசர் சொன்னதை நம்புறாங்க. இட்ஸ் ஃப்ரம் தி லார்ட், இட்ஸ் ஃப்ரம் தி லார்ட். ஏன் இவ்வளவு எல்லாம் நடக்குது? இட்ஸ் ஃப்ரம் தி லார்ட். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் நல்லம்புலம் ஒன்று சொல்லக்கூடாது. ஏன்னா எலியேசர் ஆபிரகாம் எப்படி சொல்லி அனுப்புனா, ஆபிரகாமுக்கு இவன் என்ன மறு உத்தரவு கொடுத்தான், அவன் அந்த ஊர் பக்கம் வந்த உடனே எப்படி ஜெபம் பண்ணான், அவன் ஜெபம்னதுக்கு அப்புறம் ரெபேக்காள் எப்படி தண்ணிலாம் கொடுத்தா, சகலத்தையும் அவங்களுக்கு சொல்லி முடிக்கிறான். ஆபிரகாமுக்கு எப்படி ஈசாக்கு கிடைச்சான், சகலத்தையும் சொல்லிடுவான், ஒன்றும் மறைக்க மாட்டான். அந்த எலியேசர் 100% உண்மையுள்ளவன். அந்த உண்மையை நம்புறாங்க. இவ ஈசாக்க பார்த்ததில்லை, ஆபிரகாம பார்த்ததில்லை. 63வது வசனத்தில் இருந்து, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, இப்பதான் பாக்குறாங்க, யாருன்னே தெரியாது அவளுக்கு, இவன் யாருன்னே தெரியாது, இவன் யாருன்னே கேட்கிறா. வாசிப்போம். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அவனுக்கு தான் நீ கேட்ட போறவன், பார்த்தது இல்லைங்க, பார்த்ததில்லை. வாசிப்போம். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். சகலத்தையும் விவரித்து சொன்னான். ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அதுதான் குடும்பஸ்திரியினுடைய அழகு. அவ ஒட்டகத்து மேலே உட்காரல, ஒட்டகத்து மேலே உட்கார்ந்து புருஷன் அதிகாரம் செலுத்துறவளா அர்த்தம். கீழே இறங்கி முக்காடிட்டுனானா அவன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் அர்த்தம்.
67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அதுதான் குடும்ப வாழ்க்கை. அந்த அன்புல தான் உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும். கணவன் மனைவியை நேசிக்கிறதா, மனைவி கணவனை நேசிக்கிறது இல்லையா, பரலோக இன்பம் இருக்கிறது, பரலோக சந்தோஷம் இருக்கிறது. நல்லா கவனிங்க, அதுலதான் ஆசீர்வாதமே இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? தன் தாய் கூடாரத்துக்குள் அவளை அழைத்து சென்று அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். யார் மனைவி? கணவனை தேற்றுகிறவள், கணவனுக்கு ஆதரவாய் இருக்கிறவள், கணவனோடு சண்டை போடுகிறவள் அல்ல. சண்டைக்காரியோட குடியிருக்கிறது பார்க்கலாம், வனாந்தரத்தில் குடியிருக்கிறது நல்லதுன்னு சொல்றான். நல்லா கவனிக்க வேண்டாம். அப்ப குடும்ப வாழ்க்கைனா பரலோக தேவனுடைய சிந்தையோடு நீ வாழ்றது தான். அதுக்கு தான் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா அவளுடைய குடும்ப வாழ்க்கை தேவனோடு கூட இணைக்கப்படுகிறது. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை ஒரு தகப்பனை போல வைத்திருந்தார்களா? கர்த்தரும் அவர்களை இருவரையும் பிள்ளையை போல வைத்திருந்தாரா? எப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அது யாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி, ஆதாம் அதுக்கு என்ன பேரிடுவான் பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவர் பேர் வைக்கலாமே, அவர் பேர் வைக்கலாமே. அப்ப அவர் ஆதாமை எந்த அளவு நேசித்திருந்தா, எந்த அளவு தன்னுடைய பிள்ளையா வச்சிருந்தா அவன்கிட்ட கொண்டு வருவார். வாசிப்போம். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. என்ன பேர் வச்சானோ அதுதான் அதுக்கு பேரு. அந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு அவனுக்கு இருக்கிறது. He was created by God in the image of God. அவருடைய சாயல் அவரால் உருவாக்கப்பட்டவன். 25வது வசனம். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிங்கிறதே தெரியாது அவங்களுக்கு. நிர்வாணத்தை பற்றிய அறிவு கிடையாதுங்க. கள்ளம், கபடம், சூது, வாது, இச்சை எதுவுமே கிடையாது. பரலோக சிந்தனை. They were created in the image of heavenly Father. அங்க பாவமே கிடையாதுங்க. அங்க பாவமே கிடையாது. நிர்வாணிங்கிறதே தெரியல சொன்ன அங்க பாவமே கிடையாது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள்.
அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவரோடு பேசுறாரு. உன் குடும்பம் பரலோகமா இருக்கணும்னா அவரோடு பேசுற அளவா இருக்கலாம். அதுக்குதான் குடும்ப ஜெபம், அதுக்குதான் குடும்ப ஜெபம். அவரோடு கூட உறவு, அவரால் உன் குடும்பம் நடத்தப்பட வேண்டும். Everyone should be instructed by the Lord how to run the family. அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்பொழுதுமே எந்த அளவுக்கு தேவன் உன்னை உபயோகப்படுத்துகிறாரோ, எந்த அளவுக்கு நீ தேவனோட ஐக்கியம் வைக்கிறையோ, அதுக்கு பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஒரு பரலோக வாழ்க்கைங்க அது. ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு எல்லா வசதியும் கொடுக்கிறாரு, மகிழ்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய். அப்படின்னா மரணம் கிடையாதுன்னு அர்த்தங்க. அவங்களை தேவதூதர் மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு. அங்க மரணம் கிடையாது. அவரால் உருவாக்கப்பட்டவன். அந்த கட்டளையில தான் அவன் வாழ்றதும் சாகிறதும் இருக்கு. அந்த கட்டளையில தான் அவனுக்கும் தேவனுக்குள்ள உறவு இருக்கு. அந்த கட்டளையில தான் அவன் குடும்பம் பரலோகமா நரகமாங்கிறது அதில் தான் இருக்கு. எப்பொழுதுமே பிசாசினுடைய தந்திரமே, தேவன் உன்னை வைத்த இடத்துல வைக்க விடவே மாட்டான். உன் மீது வைத்த திட்டம் தரிசனங்கள் நிறைவேற விடவே மாட்டான். நமக்கு தெரியாது, இது சாத்தானால வருகிறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் குடும்ப வாழ்க்கையில சண்டை, ஏன் குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் என்று குழம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் அது சாத்தான் செய்கிறான்னு தெரியாது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தந்திரமா பேசுறான், போட்டு வாங்குறான். உன் குடும்பத்துல கோபத்தை கொண்டு வர்றதே பிசாசுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. சமாதானத்தை கெடுக்கிறதே பிசாசுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பரலோக இன்பம், பரலோக சந்தோஷத்தையே நீ பெற விடாம ஆக்கிறவான். அதிகமா மனைவி மூலமா தான் கிரியை செய்வான். ஏன்னா வசனத்தின்படி அவள் பலகீனமான பாண்டம். ஆதாமுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது யாக்கோபுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மனைவி மூலமா தான் வரும். நல்லா கவனிக்க வேண்டும். அதனால தான் கணவனை விவேகமாய் நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோம். இது பிசாசு செய்கிறாங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். உன் வீட்டில் ஏற்படுகிற குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகள்,
கணவன் மனைவினாலேயோ பிள்ளைகளினாலேயோ இல்லை, அவங்கள கருவியாக்குறது அவன்தான். What was the consequences of hearing the voice of devil? பிசாசுடைய சத்தத்தை கேட்டதுனால அங்க நடந்த சம்பவம் என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ராஜாதி ராஜாவா வச்சிருந்தாரு, ஆளுங்க சகலத்தையும் ஆளுங்கன்னு சொல்லியிருந்தாரு. சபிக்கப்பட்டிருக்கோம். வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வாழ்நாள் எல்லாம் வருத்தத்தோடு புளிப்பாய். வாசிப்போம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். யாரை அவர் சாயலுக்கு கொண்டு வந்தாரு? மண்ணை எடுத்து அவர் சாயலுக்கு கொண்டு வர்றாருன்னா எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? நல்ல உறவையெல்லாம் கட் பண்ணிடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையில தான் ஆசீர்வாதம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 8வது வசனம். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அவங்க ரெண்டுத்துக்குள்ள அந்த அளவுக்கு அன்பு. அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதம் கணவன் மனைவியுடைய நடக்கையில் இருக்குது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவருடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லிச்சே. உன் பிள்ளைகளை கர்த்தரே எடுத்து நடத்தணும்னா தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு மாதிரியாய் வாழ வேண்டும். நீ தாயும் தகப்பனும் நீ பிள்ளைகளுக்கு மாதிரியா நீ வாழ்றியா, உன் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவாரு, அவர் போதிச்சு நடத்துவாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும். Everything depends upon the relationship between husband and wife. உங்களுடைய உறவுகளில் தான் இருக்கு. நீங்க 2 பேரும் ஐக்கியத்தோட அன்போட கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னா உங்கள் லிங்க் கடவுளோட கூட இருக்க வேண்டும். ஆதாம் சாபத்தை மட்டும் பெற்றான்னு நினைக்காதீங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். விரட்டிட்டாரு, இடத்தை இழந்துட்டான். வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரலை பட்டயத்தையும் வைத்தார். திரும்ப அவங்க உள்ள வந்துட முடியாது. திரும்ப அவங்க அது உள்ளுக்குள்ள வர முடியாது. ஏதேன் தோட்டத்தை சுத்தி வேலி போட்டாரு. அவங்களும் போக முடியாது, பிசாசும் போக முடியாது. சாதாரணமாக பிரிச்சிருவோம். குடும்ப உறவை பிரிச்சிருவோம், அன்பை பிரிச்சிருவோம், கணவன் மனைவியை பிரிச்சிருவோம், பிள்ளைகளை பிரிச்சிருவோம். கோபம், சின்ன காரியத்தில் கோபத்தை கொடுப்பான். அந்த கோபத்தில் தான் சண்டை. அவரோடு கூட ஐக்கியம் வைங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பை காட்டுங்க. குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.
உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து நடத்துவார். உன் முழு குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா.